முன்னொரு காலத்தில் ஒரு நதிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்து பணம் சம்பாதிச்சாங்க. அந்த கிராமத்தில் ராமு என்ற ஒரு பையன் தன் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தான். அவன் மாடு மேய்க்கிற பையன். அவன் ரொம்ப நல்லா பாடுவான். தினமும் காலையில் எல்லா மாடுகளையும் மேய்ச்சலுக்கு காட்டுக்கு கூட்டிட்டு போவான். அந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. மாடுகள் புற்களை மேய்ந்து கொண்டிருக்கும் போது அவன் அந்த மரத்து கீழே உட்கார்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருப்பான். சாயங்காலம் வரைக்கும் மாடுகளை மேய்த்துவிட்டு தன் முதலாளி கிட்ட மாடுகளை கூட்டிட்டு வருவான். அந்த வேலைக்கு தினமும் அவன் முதலாளி ₹1 கொடுத்தார். அந்த காசை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு வருவான். அவன் வீட்டில் அம்மாவும் தம்பியும் இருந்தாங்க. அவங்க வீட்டில் சம்பாதிக்கிற ஒரே ஆள் அவன்தான். ராமு மாடுகளை காட்டுக்கு கூட்டிட்டு போனான். அங்கே ஒருத்தன் ஆலமரத்தை வெட்டுவதை ராமு பார்த்தான். அதை பார்த்ததும் ராமுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அந்த ஆள் மரத்தை வெட்டாமல் இருக்க ராமுக்கு ஒரு யோசனை வந்தது. உடனே அவன் சென்று புத்திசாலித்தனமாக சொன்னான், இந்த மரத்தை பற்றி உனக்கு தெரியாதா? ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இந்த மரத்துக்கு ஒரு சாமியார் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். யாராவது இந்த மரத்தை வெட்டினா உடனே இந்த மரத்துக்கு உயிர் வந்து அவங்கள கொன்றுவிடும் என்றான். ராமு சொன்னதை கேட்ட அந்த ஆள் அவன் சொன்னதை அப்படியே நம்பி பயந்து ஓடி போனான். கொஞ்ச நேரம் கழித்து உண்மையிலேயே அந்த ஆலமரத்துக்கு உயிர் வந்தது. ராமுவுக்கு நன்றி சொல்லியது. அந்த ஆலமரம் ராமுவுக்கு ஒரு பெல்லை பரிசாக கொடுத்தது. இது ஒரு சாதாரண பெல், இதை வைத்து நான் என்ன செய்வது என்று கேட்டான் ராமு. இது ஒன்றும் சாதாரண பெல் இல்லை ராமு, இது ஒரு மேஜிக் பெல். நீ இதை வச்சு என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் இதை ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும் என்று சொன்னது மரம். ராமு ரொம்ப சந்தோஷமாக மாடுகளை முதலாளி கிட்ட கொடுத்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினான். அவனோட அம்மாவும் தம்பியும் ரொம்ப நேரமா சாப்பிடாம பசியோட ராமுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ராமு வீட்டுக்கு வந்ததும் அவன் அம்மா, மகனே ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய், என்ன ஆச்சு என்று கேட்டார்கள். அதற்கு ராமு நடந்தது எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டு, இனி நாம் சாப்பிட பற்றி கவலைப்படவே வேண்டாம் அம்மா, நமக்கு என்ன வேண்டுமென்றாலும் சாப்பிடலாம். அந்த பெல் ஆட்டிக்கிட்டே சொன்னான். உடனே சுவையான சாப்பாடு அவங்க முன்னாடி வந்தது. அந்த ராத்திரி அவங்க நல்லா சாப்பிட்டு தூங்கினாங்க. அடுத்த நாள் காலையில் ராமு வேலைக்கு கிளம்பி போயிட்டான். ஆனால் அந்த பெல்லை வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டான். சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ராமு ரொம்ப பசியோடு வந்தான். அந்த பெல்லை வைத்து ருசியான சாப்பாடு சாப்பிடலாம் என்று அவன் நினைத்து ஆசையாக வந்தான். ஆனால் அவனுடைய அம்மாவும் தம்பியும் முன்னாடியே அந்த பெல்லை அடித்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு ராமுக்கு ரொம்ப கம்மியாக சாப்பாடு வச்சுருந்தாங்க. பெல்லை ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் உபயோகப்படுத்த முடியும் என்றால ராமுவால் எதுவுமே செய்ய முடியலை. இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு ராமு ரொம்ப கோபமாக இருந்தான். இந்த மேஜிக் பெல் என்னுடையது. என் அம்மாவும் தம்பியும் நல்லா சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கூட சாப்பாடு வைக்கலை. அதனால் நான் இனி இந்த பெல்லை என்னோடவே வச்சுக்க போகிறேன் என்று ரொம்ப சுயநலமாக யோசித்தான் ராமு. அவன் அம்மாவும் தம்பியும் பெல்லை வீடு முழுக்க தேடினாங்க. ஆனால் எங்கேயும் கிடைக்கல. சாயங்காலம் ராமு வீட்டுக்கு திரும்பியதும் ராமுவோட தம்பி, அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் ரொம்ப நேரமாக நீ கொண்டு வந்த பெல்லை தான் தேடிட்டு இருக்கேன், ஆனால் எவ்வளவு தேடியும் எங்களுக்கு கிடைக்கல என்று சொன்னான். உடனே தன்னோட சட்டை பாக்கெட்டிலிருந்து அந்த பெல்லை எடுத்து தம்பிக்கிட்ட காட்டினான். ராமு இதை பார்த்து கொண்டிருந்த ராமுவோட அம்மா அவங்கிட்ட ரொம்ப கோவப்பட்டாங்க. நீ இந்த பெல்லை உன்னோட கொண்டு சென்றியா? உன் தம்பி காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடலை. நீ உன்னோட சுயநலத்துக்காக எங்களை பட்டினி போட்டுட்டேல அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டாங்க. தன் தவறை உணர்ந்த ராமு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டான். நீங்கள் நேற்று எனக்கு போதுமான அளவு சாப்பாடு வைக்கவில்லை. எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. அதனால தான் சுயநலமாக யோசிச்சுட்டேன். இன்னொரு முறை நான் இப்படி சுயநலமாக யோசிச்சு என் வாழ்க்கையில் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டேமா என்று அந்த பெல்லை ராமு அம்மாவிடம் கொடுத்து மன்னிப்பு கேட்டான். கதையோட நீதி, என்ன ஆனாலும் நாம் சுயநலமாக யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.